அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் நல்லினம் சேர்தல் என்ற தலைப்பில் இன்றும் ஒரு அழகான பாடல். ஒன் கதிர் வாழ் மதியம் சேர்தலால் ஓங்கிய அம்கண் விசும்பின் முயலும் தொழப்படும். குன்றிய சீர்மையர் ஆயினும் சீர்பெறுவர் குன்று அன்னார் கேண்மை கொளின். நாலடியார். ஆக நாம் நல்ல இனத்தோடு சேர வேண்டாம். சேர்ந்தால் சிறியோரும் பெரியோரின் அந்த குணத்தை பெறுவர். நல்ல இனத்தோடு நாம் சேர வேண்டும். அழகாக சொல்கிறார். ஒள்ளிய கதிர்களை உடைய ஒளி வீசும் நிலவோடு சேர்ந்து இருப்பதால் மிக உயர்ந்த அழகான இடம் அகன்ற வானத்திலுள்ள திங்களில் இருக்கின்ற முயல் உருவமும் களங்கமாகிய முயல் உருவமும் வணங்கப்படும் பெருமையை அடையும். நிலவில் கருப்பான ஒரு பகுதி இருக்குது. கிராமத்தெல்லாம் பாட்டி வடை சுடுறான்னு சொல்கிறாங்க. அதை முயல் உருவம்னு சொல்கிறாங்க இலக்கியவாதிகள். அது தூய்மையான வெள்ளை பகுதியில் கொஞ்சம் கருமை நிறம் இருக்குது. அது ஒரு களங்கம். நிலவுக்கு அது ஒரு களங்கம். வெள்ளை விளையல்னு இருக்கிற நிலவில் கொஞ்சம் கருப்பு பகுதி இருப்பது அதுக்கு ஒரு களங்கமாக இருக்கிறது. ஆக அந்த நாம் நிலவை வணங்கும்போது, சந்திரனை நாம் வணங்கும்போது, திங்களை நாம் வணங்கும்போது என்ன, அந்த முயல் உருவமும் வணங்கப்படும் பெருமையை பெறுகிறது. அதையும் சேர்ந்து தான் வணங்குகிறோம். ஆக அது களங்கமாக இருக்குதுன்னு சொல்லி அது ஒதுக்குறதில்ல. ஏன்? அது தனியார் தான் வணங்கப்படாது. ஆனால் அது எப்போ பெருமையோடு நிலவோடு சேர்ந்து இருக்குதோ அது வணங்கப்படும் பெருமையை அது பெறுகிறது. அதுபோல் சான்றோர்களே, சிறிய குணம் உடையவர்களும் குறைவான சிறப்பை உடையவர்களும் மலை போன்ற மாண்புடைய பெரியோர்களின் நட்பை கொண்டால் நிறைவான பெருமையை அடைவர். பெருமை குறைவாக தான் இருக்குது, சிறப்பு குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் மலை போன்ற மாண்புடைய பெரியோர்களின் நட்பை அவர்கள் கொண்டால், அவர்கள் ஏற்படுத்தி கொண்டால் என்னாச்சு? குறைவான சிறப்பு நிறைவான சிறப்பை பெறும். ஆக நாம் நல்ல இனத்தோடு சேர்ந்தால் சிறப்பு பெறுவோம். சிறியோரும் பெரியோரை சேர்ந்தால் பெருமை பெறுவர், சிறப்பு பெறுவர். அதைத்தான் இந்த பாடல் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. முருகப்பெருமானை நாம் வணங்குகிறோம். முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நாம் சூரபத்மனையும் சேர்ந்து வணங்குகிறோம். அவன் அரக்கன், அவன் இழிவானவன். இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை சேவலாகவும் ஆக மாற்றியிருக்கிறார், மயிலாகவும் மாற்றியிருக்கிறார். ஆக சேவலும் மயிலும் சூரபத்மன் தன்னோடு சேர்த்து வச்சுருக்கிறார். அதனால் முருகப்பெருமானை நாம் வணங்கும் பொழுது நாம் சூரபத்மனையும் வணங்குகிறோம். அரக்கனும் அந்த பெருமை பெறுகிறான். இந்த நாலடியார் பாடலுக்கு அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாமும் நல்லவர்களோடு சேர்ந்து சிறப்பு பெறுவோமா? நன்றி, வணக்கம்.